ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தஞ்சாவூர் ஸ்டைல் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு எண்ணெய் சட்டியை வச்சு நல்லெண்ணெயை ஊற்றி கடுகு வெந்தயத்தை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி 2 பழுத்த தக்காளி எடுத்து அதையும் நல்லா வதக்கிட்டு இந்த குழம்புக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. இந்த எண்ணெயிலே நல்லா ஒரு வதக்கிக்கிட்டு பாருங்க, நல்லா இப்படி ஒரு வதக்கிட்டு இதுக்கு வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, உப்பு எல்லாத்தையும் போட்டு இதிலேயே ஒரு வதக்கிட்டு எண்ணெயிலேயே இந்த காய் வேகறதுக்கு கொஞ்சம் தண்ணிய ஊத்தி நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கணும். இந்த காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம புளி தண்ணி ஊத்தணும். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளிய ஊற வச்சு கரைச்சு வச்சுக்கிட்டு, இந்த காய் வெந்ததுக்கு அப்புறம் புளிய ஊத்தி நல்லா ஒரு கொதி விட்டதுக்கப்புறம், இந்த வாசனைக்கு பெருங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் போட்டு கொஞ்சம் கொதி வரணுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் இதுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய், சோம்பு, சின்ன வெங்காயம் ஊத்தி அரைச்சு இந்த விழுத ஊத்தி நல்லா கொதி வந்து இறக்குனீங்கன்னா, அருமையான தஞ்சாவூர் ஸ்டைல் புளிக்குழம்பு ரெடி.